நாம மணியரச கோர்ட்ல சரண்டர் பண்ண விதம் அந்த சிவரஞ்சனிக்கு சரியான பதிலடி. எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பிளான் பண்ணி அசத்திட்டீங்க மேடம். கமிஷனர் கூட ஏசியை கூப்பிட்டு செம டோஸ் விட்டாராம். அந்த சிவரஞ்சனிக்கு எதிராக செய்யணும்னு நினைச்சு நான் எதுவுமே செய்யல. என் தம்பி மணியரச பாதுகாப்பா சேர்க்கணும்னு நினைச்சேன், செஞ்சுட்டேன், அவ்வளவுதான். கடைசியா என் தம்பி நம்ம பிளானுக்கு ஒத்துக்கிட்டு ஜட்ஜு கிட்ட வாய் திறக்காம இருந்தானே, அங்கதான் நம்ம ஜெயிச்சோம். மணியரசு சரண்டர் ஆன விதம், மூர்த்தி வைஃப் சாந்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னது, இதெல்லாம் நல்ல விஷயம் தான் மேடம். நீங்க இப்பவே பாதி கிணற தாண்டிட்டீங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ். தேங்க்யூ சார். ஹலோ, நான் டாக்டர் கமலா பேசுறேன் செல்லம்மா. சொல்லுங்க டாக்டர். உங்க அண்ணன் கடற்கரைக்காக கிட்னி டோனர் கேட்டிருந்தீங்கல்ல, லக்கிரி அப்படி ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. நீங்க உங்க அண்ணனோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கிட்னி மேட்ச் ஆகுதான்னு உடனே செக் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வந்துடுறேன் மேடம், உடனே வந்துடுறேன். சரி செல்லம்மா. சார், எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். என் தம்பி கிடைச்ச நேரம் என் அண்ணனுக்கு ஒரு கிட்னி டோனர் கிடைச்சிட்டாங்க. எல்லாமே நல்லதாவே நடக்குது சார். என்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்காங்க. ஓகே மேடம், நீங்க கிளம்புங்க. எனக்கும் கோர்ட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. ஹலோ, சொல்லுமா. ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? நான் இப்ப சம்பந்த வீட்டுல தாமா இருக்கேன். சாப்பாடு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே என்னையும் சாப்பிட சொன்னாங்க, அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்பா, ஒரு நல்ல நியூஸ்பா. நம்ம ஃபேமிலி டாக்டர் போன் பண்ணாங்க. அண்ணனுக்கு கிட்னி கொடுக்க ஒரு டோனர் கிடைச்சிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷமா. அண்ணனோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. நீங்க உடனே அண்ணனோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க நர்சிங் ஹோம்க்கு வந்துடுறீங்களா? சரிம்மா, நம்ம டாக்டர் நர்சிங் ஹோம் தானே? ஆமாப்பா, அதேதான். நான் அங்க உங்களுக்காக வெயிட் பண்றேன். சீக்கிரமா வந்துருங்கப்பா. நான் உடனே வந்துடுறேம்மா. சரிப்பா. என்ன சம்பந்தி, அதுக்குள்ள கை கழுவிட்டீங்க? இன்னும் 2 இட்லி சாப்பிடலாம்ல? இல்லம்மா, எனக்கு போதும்மா. செல்லம்மா போன் பண்ணிருந்தா கடற்கரைக்கு கிட்னி டொனேட் பண்றதுக்கு வேற ஒரு ஆள் ரெடியா இருக்காருன்னு சொன்னா. செல்லம்மா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபேமிலி டாக்டர் கிளினிக் வர சொன்னா. கேட்கறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? மாப்பிளைக்கு கிட்னி குடுக்கறேன்னு சொல்லி தானே அந்த ஸ்னேகா தாலிய கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா? அம்மா அதெல்லாம் இப்ப எதுக்குமா? அத பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சம்பந்திமா. அம்மா கவிதா, சாப்பாடு ரெடியாமா? ரெடி மாமா. சம்பந்தியம்மா, அத கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். சரி, சீக்கிரமா குடுமா. அம்மா ஸ்னேகா, பணம் கொடுக்காதம்மா, நான் அதே ஆட்டோல போயிடுறேன். நான் கொடுத்துறேன். உள்ளவாமா. கொஞ்சம் இருங்க, இன்னொருத்தவங்க வர வேண்டியிருக்கு. சரி சரி, நான் கிளம்புறேம்மா. நல்ல வேலைமா, ஆட்டோ பிடிக்கிறது ரொம்ப தூரம் போகணுமோன்னு நினைச்சேன். நீ வந்துட்ட. என்ன மாமா அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிடல் தானே? ஆமாமா. கொடுங்க, நீங்க வெயில் அரைஞ்சிட்டு இருக்கீங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். இல்லம்மா, இந்த நல்ல விஷயத்த என் பையன்கிட்ட நான் சொன்னதான் சரியாகும். நல்ல விஷயமா? என்ன விஷயம் மாமா? கடற்கரைக்கு கிட்னி டொனேட் பண்றதுக்கு புதுசா ஒரு டோனர் கிடைச்சிருக்கிறதா நம்ம ஃபேமிலி டாக்டர் சொன்னாங்களாம். அதனாலதான் அந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்க போயிட்டு இருக்கம்மா. ரொம்ப சந்தோஷம் மாமா. அம்மா ஸ்னேகா, என் பையன் உன் கழுத்துல தாலி கட்ட நேரம் ரொம்ப நல்ல நேரம்மா. அதுதான் எல்லாமே நல்லபடியா நடக்குது. அந்த கடவுளே ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு புதுசா ஒரு டோனரை வழிகாட்டி இருக்காருமா. அம்மா எல்லாமே நல்லபடியா நடக்குது, நீ வேண்டிக்கோமா. நான் வரட்டாமா? நீருமா. பாழா போன கிட்னி டோனர் கிடைச்சதுதான் கிடைச்சது. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கிடைச்சிருக்க கூடாதா? எல்லாம் என் பொண்ணு வாங்கி வந்த வரம் அப்படி இல்ல. கிட்னிய குடுக்கறேன்னு வந்தவகிட்ட தான் வாழ்க்கையே பங்கு போட்டு கொடுத்திருப்பாளா? ஷோம்மா, அந்த ஸ்னேகா வந்திருக்கா. நீங்க பட்டுக்கு தப்பு உளறிட்டு இருக்காதீங்க. வரட்டும். வாங்க.
வாடிம்மா வா. வெயில்ல நல்லா வாடி வதங்கி வந்திருப்ப. சாப்பிட்டுட்டு உடம்ப கொழு கொழுன்னு தேத்து. உலகத்துல அதிர்ஷ்டம் இப்படிலாம் அடிக்குது பாத்தியா கவிதா? நீயும் முத்தழகி மாதிரியாவா? உங்க 2 பேருடைய ஜாதகமும் அடுத்தவங்களுக்காக புருஷனை பறி கொடுக்கிற ஜாதகம். இந்த ஸ்னேகாவுக்கும் அந்த அமுதாவுக்கும் அடுத்தவங்க புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிற ஜாதகம். அது அதுங்களுக்கு வந்த வாழ்வை பாத்தியா? சரிம்மா, எனக்கு ரொம்ப படபடான்னு வருது. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அவருக்கு வேற யாரோ ஒருத்தர் கிட்னி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்களாமே, அப்படியா? ம். மாமாக்கு யார் சொன்னது? செல்லமாடி தான் சொன்னாங்களா? அவங்க தான் இப்ப ஃபோன் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. ஓ, அப்படியே என் புருஷனுக்கு அவங்களே ஆபரேஷனும் பண்ண சொல்ல வேண்டியதானே? குழந்தை எந்திரிச்சிட்டான் போல இருக்கு. நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்க. கை தவறி கீழே விழுந்துருச்சு. அடியே செல்லம்மா, அந்த சிவரஞ்சனிய டபுள் கிராஸ் பண்ண மாதிரி என்கிட்டயும் உன் வேலையை காமிக்கிறியா? விட மாட்டேன்டி. நான் எதுக்கு வந்தேனோ அதை செஞ்சே தீருவேன். ஸ்னேகா, உன் வேலையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னப்பா, கிளம்புறேன்னு அப்பவே சொன்னீங்க, போலையா? ஸ்னேகா, உன்னை நானே படுகொழியில் தள்ளிட்டேன். ஒரு நோயாளிக்கு உன்னை கட்டி வச்சிட்டேன். நான் பாவிம்மா. நீ ஜெயிலில் இருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்ப. கிட்னி கொடுக்குற அளவுக்கு முடிவு எடுத்துட்டேன். உன்னை கரை சேர்க்கறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா. ஏன்பா அழறீங்க? என்னோட ஆசை, லட்சியம், வெறி இதெல்லாம் இன்னைக்கு நிறைவேற போகுது. இத்தனை நாள் எந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ அது இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. ஆலமரமா வளர்ந்திருக்கிற அந்த ஆவுடைப்பன் குடும்பத்தோட ஆணி வேற அடியோட பிடுங்கி எரிய போறேன். பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கணும்னு சொல்லுவாங்க. நானும் உறவாடி உயிரை எடுக்கலான்னு வந்திருக்கேன்பா. ஸ்னேகா, என்னம்மா சொல்ற? அப்பா, அன்னைக்கு என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு நான் போய் நின்னப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணி அவமானப்படுத்தினவங்க இன்னைக்கு அவங்களா வலிய வந்து என் கழுத்துல தாலி கட்டும் போது எல்லாரும் வாய முடிக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. ஏன் தெரியுமா? கடற்கரை உயிரோட இருக்கணும்னா நான் அவங்களுக்கு தேவை. என் மனச நீங்க மாத்திடுவீங்களோன்னு பயந்துதான் அந்த முத்தழகி அவரை வச்சு என் கழுத்துல 3 முடிச்சு போட வச்சுட்டா. அவ கழுத்துல தாலி நிலைக்கணும்னு என் கழுத்துல தாலி ஏற வச்சுட்டா. அவளுக்கு அது சென்டிமெண்ட், அவளுக்கு அது தேவை. தாலி கட்டிக்கிட்டா அந்த குடும்பம் நமக்கு செஞ்ச துரோகத்தை மறந்துடுவேன்னு நினைச்சிட்டாங்களா?
மறக்க மாட்டேன்பா, மறக்கவே மாட்டேன். அப்பா, முத்தழகியை பொறுத்த வரைக்கும் இது கடற்கரை எனக்கு கட்டின தாலி கயிறு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் கடற்கரைக்கு தூக்கு கயிறு. செல்லம்மா பேச்ச கேட்டு ஆடினவங்க எல்லாம் இனிமே என்னோட அடிமை. அம்மாடி, திரும்பவும் ஏதாவது ஏடாகூடமா பண்ணி ஜெயிலுக்கு போயிடாதம்மா. அப்புறம் உயிரோட பார்க்க முடியாது. போக மாட்டேன்பா. மற்றவங்களுக்கெல்லாம் ஜெயில் திருந்தி வாழ்ற இடம். ஆனா எனக்கு மட்டும் அது திட்டம் போடுற இடமா தான் இருந்துச்சு. ஜெயில இருந்த ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள இருந்த வேதனையை நினைச்சு நானும் அணுவா போட்டு வச்ச திட்டம் பாயுது. நம்மளை எதிர்த்த இந்த செல்லம்மா இன்னைக்கு தனிமரமாயிட்டா. மணி அரசு மணி அடிச்சா சோறுன்னு வாங்கி தின்னுட்டு ஆயுள் காலத்தை அங்கேயே முடிச்சு போய் சேர்ந்துருவான். இந்த ஆளு இப்போ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அந்த சோளமலை கைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் எப்படியாவது எடுக்கணும். அது ரொம்ப ஈஸி. இதுக்கெல்லாம் அந்த கடற்கரை ஒத்துப்பாராமா? கடற்கரை என்னப்பா ஒத்துக்கிறது? அந்த ஆளை இன்னைக்கோ நாளைக்கோ தவிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆளு கதை செத்துருவான்பா. அதுக்கப்புறம் நம்ம ரூட் கிளியர். நீ தான் கிட்னி கொடுக்க போறியே, கடற்கரை பொழைச்சு பாரு. நான் கொடுத்தாதானே. எனக்கு என்ன பைத்தியமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் கிட்னி அந்த ஆளுக்கு மேட்ச் ஆகும்னு யார் சொன்னது? நான் தானே. நான் பொய் சொன்னேன். இந்த லூசுங்களும் அந்த பொய்யை நம்பிடுச்சுங்க. இன்னைக்கு ராத்திரியோட இந்த கடற்கரை கதை க்ளோஸ். இன்னைக்கு நைட் தான் அந்த ஆளுக்கு லாஸ்ட் நைட். இங்க நிக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? சும்மா தூக்கம் வரல. ஓஹோ, என்னாச்சுங்க? உட்கார். நீ தான் பெரிய பெரிய தியாகம்லாம் பண்ணி எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தவளாச்சே. அதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். அவ்வளோதானா? நான் என்னமோ நினைச்சிட்டேன். நீ பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். செல்லம்மா சொன்னதை நான் கேட்கல. அதனால தான் இந்த தப்பு நடந்திருக்கு. நீ பஞ்சத்துக்கு தாண்டி வில்லி, நான் பரம்பரை வில்ல. இது தாண்டி உனக்கு கடைசி ராத்திரி.
எப்படி இன்னைக்குதான் எனக்கு கடைசி ராத்திரியா? ஓ உயிரை எடுக்காம இந்த உடம்புல இருந்து உயிர் போகாது. ஸ்னேகா இன்னைக்கு கொன்னுடுவேன் உன்னை. ஏய் நீ செத்து போயிடுவேன். ஊர் என்ன சொல்லும் தெரியுமா? ஏய் ஸ்னேகா பாவம் கிட்னி குடுக்கறதா தான் இருந்தா அந்த ஆளு தான் பாவம் அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டான்னு சொல்லும். பாவம் அந்த பொண்ணு கழுத்துல ஏறின தாலி மஞ்சக்கயிறு டாக்டர்! ஈரம் காயறதுக்கு முன்னாடி விதவை ஆயிட்டான்னு ஊரு என் மேலதான் பரிதாபப்படும். அதுக்கப்புறம் உன் குடும்பம் மொத்தமும் எனக்கு அடிமை. ஸ்னேகா உன் செல்லம்மா உட்பட. டாக்டர் 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 கூப்பிடு டாக்டர் என்னாச்சுமா?